இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தின் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமளவு இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். பாருங்கள், ஒரு அத்திமரம் நடப்பட்டிருக்கிறது தோட்டத்திலே. அந்த தோட்டக்காரன் அதற்கு எல்லாம் தண்ணீர் பாய்த்து வந்தாலும் 3 வருடங்கள் அந்த எஜமான் எதிர்பார்த்தபடி கனி கொடுக்கவே இல்லை. அதனால எஜமான் வந்து அந்த தோட்டக்காரன் ஏன் வேஸ்டா இடத்தை அடைச்சிட்டு இருக்குது, அதை வெட்டி போட்டுருன்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் எஜமான்ட்ட கேட்கிறான், ஐயா, ஒரு வருஷம் கூட்டி கொடுக்கலாமா பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விண்ணப்பத்தை வைக்கிறாரு. எஜமான் அதை கேட்டு, சரிப்பா, 1 இயர் நான் கொடுக்கறேன், அதுக்குள்ள ஏதாவது பண்ணுன்னு சொல்லும்போது நான் அதுக்கு வேண்டியதை செய்வேன்னு சொல்லுகிறான். இதே போல நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் நாம் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அநேக இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறபடி அவருக்கு மகிமை கொண்டு வருகிறோமா, அவருடைய ராஜ்யத்திற்காக காரியங்களை செய்கிறோமான்னு சொல்லி கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் நாம் இருக்கிறோம் என்பதை காட்டிலும் எந்த விதத்துல எப்படி இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பார்த்தா சொல்ல முடியுமா, இந்த மரத்தை போல நமக்கு எவ்வளவு தருணங்கள், வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, ஆனால் அதை சரியாக பயன்படுத்துகிறோமா? இதைதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்க விரும்புகிறார். ஒரு நடுத்தர வயதுள்ள மனிதர், நன்றாக வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் திட்டமிட்டு செயல்படுகிறவர், நல்ல வேலை, வருமானம் எல்லாம் இருந்தது. எல்லாவற்றையும் ஓரளவு பண்ணிருக்கும். திடீரென்று அவர் என்னப்படுகிறார், பலவீனப்படுகிறார். பலவீன காரணம் ஒரு விபத்திலே மாட்டிக்கொண்டதனால் அவரால் திருப்பி எதுவும் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை. அப்பொழுதுதான் அவர் படுத்திருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய துக்கம். என்ன சொல்ற, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டம் இதோடு முடிந்து போய்விட்டால் ஆண்டோடைய சமூகத்துல போய் நான் நின்னேனா கணக்கு கேட்பாரு. இத்தனை ஆண்டு கொடுத்த எனக்காவது சொல்ற மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கான்னு கேட்டா நான் ஒண்ணுமே செய்யலையே. அந்த காரியம் அவருடைய மனதை குத்த ஆரம்பித்ததாம். அந்த குற்ற உணர்வு, நான் உலக பிரகாரமா எவ்வளவு காரியங்களை செய்துட்டேன், எவ்வளவு காரியங்களை வருமானத்துக்கு வழிய வைத்தாலும் கூட இவைகளெல்லாம் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கு உதவி பண்ண போவது கிடையாது. இம்மையில் வாழ்வதற்கு இது பயன்படும். ஆனால் நான் மறுமைக்குள் போகும்போது மரித்த பின்பு இருக்கிற வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய சமூகத்துக்கு போனால் ஏதாவது செய்திருக்கிறோம் என்று சொல்லி கேட்கும் பொழுதுதான் பயம் அவரை பிடித்து விட்டது. என்ன செய்வது தெரியல. ஒரு பக்கம் மரண பயம், இனி பிழைப்போமா, இனி எழுந்திருப்போமா என்கிறது. அந்த நேரத்துல தான் தாழ்த்தி ஒரு விண்ணப்பத்தை கையெடுத்தாராம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், சுகம் தருகிறவர். விண்ணப்பத்தை கேட்ட, ஆண்டவரே, ஒருவேளை நான் டையிங் செத்து கொண்டிருக்கிறேன், நீ கிருபை கூர்ந்து சில வருடங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அந்த நாட்களை உமக்கென்று பயன்படுத்துவேன், ராஜ்ய விரிவுக்கென்று பயன்படுத்துவேன். என்னால் முடிந்த அளவு நான் உமக்கு ஊழியம் செய்வேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு விஷயம் சொல்லி கெஞ்சி கேட்கிறாரு. பாருங்களா, ஆண்டவரும் உடனே அந்த ஜெபத்தை கேட்கிறார், அவருடைய சூழ்நிலையை மாற்றுகிறார். மரித்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனை அந்த மரண படுக்கையிலிருந்து எழுந்து நிற்க பண்றாரு. நம்முடைய ஆண்டவர் தான் அற்புதங்களின் தேவனாகிவிட்டாரே. அவர் அற்புதங்களை செய்கிறவர். அந்த ஒரு சின்ன விண்ணப்பம், அதே மாதிரி எழுந்தார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய் மாறிவிட்டார். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்யும்படியாய், நன்மை செய்யும்படியாய் ஒருவர் ஆண்டவருடைய வாய்ப்பு கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான இருக்கிற பாத்திரமாய் மாற்றி விடுவார். அதுதான் உண்மை. ஒருவேளை என்னிடத்துல ஒரு நன்மையுமே இல்லை, என்ன இருக்குது, என்ன செய்ய விரும்புறேன், ஆனா செய்ய முடியல,
இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக எழுந்து செய்ய நான் ஆசைப்படுகிற எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது சொல்றீங்களா? ஒரு வாய்ப்பு கேளுங்க. God is God of another chance. மீண்டும் ஒரு தருணத்தை அவர் கொடுப்பாரு. அதை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இம்மைக்குரிய வாழ்க்கையின் ஓட்ட முடியும் பொழுது மறுமையிலும் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை, அந்த நித்திய ஜீவனோடு கூட அவரோடு நித்திய காலமாய் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றுக் கொள்வோம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தருணங்களை கொடுக்கறீங்க, வாய்ப்புகளை கொடுக்கறீங்க, கிருபை நிமித்தமா எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கறீங்கப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் திறமையினால் அல்ல, உடைய கிருபையினாலே இந்த நாட்கள், இந்த கொடுக்கப்பட்ட எங்களுக்கு நாட்கள், கொடுக்கப்பட்ட இந்த காலங்கள் நாங்க சரியா பயன்படுத்திக்கணும், கனி கொடுக்கணும்ப்பா. ஒரு எஜமான் இந்த மரத்தை வைத்தால் அது கனியை எதிர்பார்க்கணும். அதே மாதிரி நீர் எங்களை ஏற்படுத்தினது, எங்களை பூமியில உயிரோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை உணர்ந்து அதன்படி உடைய நாம மகிமைக்காக உடைய விருப்பத்தினுடைய சித்தத்தின்படி செயல்பட எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ இம்மையில வாழ்ந்தோம், வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தோம் என்று சொல்லி அல்ல, உமக்கென்று உடைய நாம மகிமை கண்டு உடைய ராஜ்யத்திற்கண்டு எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. அதை செய்து முடிக்கத்தக்கதாய் உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட காரியங்களை கேட்கிற பிள்ளைகளுக்கு கிருபையா இறங்கி ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுங்க. வாசல்கள் திறக்கட்டும், அடைப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கட்டும், தடைகள் மாறட்டும், நாம உயர்த்தப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பலவீனங்களை மாற்றி விண்ணப்பத்தை கேட்டு சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி, விடுதலை கொடுப்பதற்காக நன்றி, திறந்த வாசலை வைப்பதற்காக நன்றி. துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பம் நிச்சயமா அவருடைய சமூகத்தை இட்டோம். மீண்டும் ஒரு தருணம் தாங்கன்னு சொல்லி விண்ணப்பத்தை ஏறெடுத்து பாருங்க, நிச்சயமாகவே கொடுப்பார். இந்த சிந்தையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பாவி நான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க. பாவி நான் கிருபை காட்டும், மீண்டும் ஓர் தருணம் தாரும். சுயத்தை முற்றும் வெறுத்து விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க.